ஒரு கிரைண்டர் ஒன்று, ஒரு குக்கர் ஒன்று, ஒரு அயரன் பாக்ஸ் ஒன்று, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து டிவி எடுத்தால் ஃப்ரீயாக நமக்கு வந்து கிடைக்குது. ஸ்டார்டிங் ரேஞ்ச் எவ்வளோ? 17 இன்ச்சு 3000 ரூபா. ஸோ 17 இன்ச் டிவி வந்து 3000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. இப்போ இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவீங்க? தான் இருக்கும், எல்லாருக்குமே போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் இ பாஸ் எல்லாம் எடுத்து நம்ம எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே வந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து முருகா மொபைல்ஸ் அப்படின்ற ஒரு இடத்த பற்றி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். மொபைல் அசசரிஸு, டிவி அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாம் அவங்களோட குடோனில் வந்து இருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுனை பேஸ் பண்ணி இவங்க நிறைய ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக டிவிக்காக 3000 ரூபாயிலேருந்து டிவி கிடைக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் பாக்ஸு, குக்கரு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஹெட்ஃபோனு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக தராங்க. அதை ஷூட் பண்ண இப்போ வந்திருக்கோம். இப்போ நம்ம பக்கத்தில் முருகா மொபைல்ஸோட ஓனர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிக்கலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம். முதல் முறையாக வந்து உங்களோட குடோனுக்கு எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ லாக்டவுன் ஆஃபர்லாம் நிறைய சொன்னீங்க, அதை பற்றி நம்மளோட வியூவர்ஸ்க்கும் சொல்லிடலாமா? என்ன ஆஃபர் இப்போதைக்கு போட்டிருக்கீங்க ஜி? இப்போ வந்து ஒரு கிரைண்டர் ஒன்று, ஒரு குக்கர் ஒன்று, ஒரு அயரன் பாக்ஸ் ஒன்று, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து டிவி எடுத்தால் ஃப்ரீயாக நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த டிவி கலெக்ஷனோட வேறு ஏதாவது புதுசாக வந்திருக்குங்களா? நம்ம இது வரைக்கும் 65 நம்ம 55 நம்ம இது வரைக்கும் நம்ம வீடியோவில் காட்டவே இல்லை. அது நம்ம அந்த டைம் காட்ட போகிறோம். சூப்பர் சூப்பர் தல. ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் வழக்கம் போல் கேட்குற கேள்வி தான். 17 இன்ச்சு 3000 ரூபா. ஸ்டார்டிங் ரேஞ்ச் எவ்வளோ? 17 இன்ச்சு 3000 ரூபா. ஸோ 17 இன்ச் டிவி வந்து 3000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. வந்து நம்ம டெலிவரி கிடையாது, வந்து கொரியர் மூலியமாக தான் மேக்ஸிமம் அனுப்ப முடியும். ஏன்னா லாங்லேருந்து தான் நிறைய பேர் அந்த டிவியில் கூப்பிட்றாங்க. மதுரை, இப்போ இந்த ராமநாதபுரம், கன்னியாகுமரிலாம் முக்காசி போகிறீங்க. லோக்கலாக இருந்தால் நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் 100 கிலோ. ஸோ இப்போ இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவீங்க? தான் இருக்கும், எல்லாருக்குமே போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் இ பாஸ் எல்லாம் எடுத்து நம்ம எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா கஸ்டமர்லாம் வீட்டில் இருக்காங்க, அவங்க டிவி பார்க்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க, பார்க்க முடியலங்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். ஸோ இந்த லாக்டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டோர் டெலிவரி வந்து பண்ணுறீங்க தானே? பண்ணிட்டு தான் இருக்கும். சூப்பர் சூப்பர் தல. சரி, ஒவ்வொரு டிவி அப்படி பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பெரிய டிவிலேருந்தே போயிடலாமா? நம்மள்ட்ட இருக்கிறதுலே பெரிய சைஸ் இதுதான் நினைக்கிறேன். 65 தான். 65ங்களா? சூப்பர் சூப்பர் தல. இது பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன ரேட்டு தல? இது 50,000 ரூபாண்ணா. 50,000. 50,000 ரூபா. சாம்சங்லாம் 65 என்ன ரேஞ்ச் வருது? சாம்சங் 65 எப்படி இருந்தாலும் 120, 130 வரும். எல்ஜினா ஒரு 2 ரூபா வரும், 2 லட்ச ரூபா வரும். இது என்ன பிராண்டு தல? நம்மளோட ஓன் பிராண்ட் மட்டும் தான், ரியல் ஒன் மட்டும் தான். ரியல் ஒன். ஸோ ஏற்கனவே இவரோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரியல் ஒன் அப்படின்றது இவங்க ஓனாக பண்ணிக்கிட்டு இருக்க பிராண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ? 65 இன்ச்சுங்களா அதில்? 65 இன்ச் டிவி வந்து 50,000 ரூபா வருது. இதில் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா? இதில் நம்ம வந்து டிஸ்கவுண்ட்னா நம்ம ஒரு 2 பொருள் இதுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். நான் உங்கள் யூடியூப் சேனலுக்காக வந்து ஒரு கிரைண்டர் ஒன்று நான் கேரண்டியாக கொடுக்குறேன். இப்போ இந்த யூடியூப் சேனலுக்காக ஒரு கிரைண்டர், ஒரு ப்ளூடூத். ஸோ நீங்கள் 50,000 போட்டு இந்த டிவி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரைண்டரு ப்ளஸ் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். நம்ம சேனல் நேம் சொல்லணும், வினோ விலாக்ஸ் அப்படின்ட்டு ஃபோனில் நம்பர் சொன்னீங்க, நேம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவி எடுக்கும்போது நீங்கள் அந்த கிஃப்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அது சொல்லுங்கள். 3 HDMI இருக்குன்னா ஒரிஜினல் அல்ட்ரா 4K. இது அல்ட்ரா 4K. அல்ட்ரா 4K. ஸோ இப்போ 4K வீடியோஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்ணும். யூடியூப்லேயே ஒரிஜினல் 4K வந்துடும். வாய்ஸ் ரிமோட் ஒன்று வந்துடும். மொத்தம் 2 ரிமோட் அடிஷ்னல் மொத்தம் 2 ரிமோட் வரும். வாய்ஸ் ரிமோட் ஒன்று வந்துடும், நார்மல் ரிமோட் ஒன்று வந்துடும். சூப்பராக இருக்கும், கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும். பிராண்டோட சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா பார்த்தாங்கன்னா இது உடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன? 9 தானே அது? 9 வெர்ஷன். ஓகே. ரேம் இதெல்லாம் 2 GB 16 GB ரேம். 2 GB 16 GB இன்டர்னல் மெமரி. ஓகே ஓகே. ஸோ இது வாங்கணும் அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க. ஸோ அடுத்த டிவி பார்க்கலாங்களா? ஸோ அடுத்து எங்களுக்கு என்ன டிவி காட்ட போகிறீங்க இதில்? பார்த்தீங்கன்னா அந்த 3000 ரூபா டிவி 17 இன்ச்சு நம்ம காட்ட போகிறோம். ஓகே ஓகே சரி. ஓகே, இதுதான் அந்த 3000 ரூபாய் டிவி. ஆமாம். ஸோ இது வந்து இப்பயே சொல்லிடுறேன், பெரிய டிவி கிடையாது, சின்ன டிவி தான். 3000 ரூபாய்க்கு இவர் கொடுக்குறது சின்ன டிவி தான். சைடில் வரது இது என்ன சவுண்ட் பராத்தில்? ஓ, இது ஸ்பீக்கர். ஓ, ஸ்பீக்கர். ஓகே. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய டிவிலாம் வர மாதிரி 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட ரேட் வந்து 3000 ரூபா. இது ஆண்ட்ராய்டு டிவி அதில்? நார்மல் தானே? நார்மல் டிவி தான். நார்மல் நம்ம கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். VGA எல்லாமே இருக்குது. VGA போட்டு இப்போ இந்த பெரிய சைஸுக்கு எல்லாமே VGA போட்டு நிறுத்திட்டாங்க. ஏன்னா இப்போ இது எல்லாமே வரதில்லை, நான் மேக்ஸிமம் வரதில்லை. அது எல்லாமே HDMI போட்டு வந்துருச்சு. HDMI போட்டனால அதில் வரதில்லை. இப்போ அதனால் அதில் VGA போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து VGA போட்டிருக்கு. 080 சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க. கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இந்த சின்னதாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. 1080p இதில் சப்போர்ட் ஆகும். சூப்பர் சூப்பர் இதில். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் கிடையாது, ஆண்ட்ராய்டுலாம் எதுவுமே கிடையாது. VGA கேபிள், VGA வந்து போட்டுக்கலாம். அண்ட் பென்ட்ரைவ்லாம் போட்டு பென்ட்ரைவ் எல்லாமே போடலாம். ஒன் பென்ட்ரைவ் இருக்குது, AV பின் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிவியை வாங்கி நீட்டாக வந்து செட் பண்ணி கொடுத்துடலாம். இதிலே பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போட்டு படம் பார்த்துக்கலாம். ஓகே இதில் இது 3000 ரூபாய். இதுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்குங்களா வேறு ஏதாவது? ஓகே.
ஏன்னா டிவி 3000 ரூபாய்க்கு கொடுக்குறதே பெரிய விஷயம். ஸோ அடுத்து வேற என்ன? 19 இன்ச் இருக்கு. 19 இன்ச்சு. ஸோ இதே டைப்லேயே 19 இன்ச்சு கொஞ்சம் இன்ச்சு பெருசாக வரும். இது பாசிட்டிவாக நெகட்டிவாலாம் தெரியாது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பாசிட்டிவ் தெரியும். நிறைய டிவி பார்த்து விற்கிறாங்க 3000 ரூபாய்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நெகட்டிவாக தெரியும். ஸோ ஆமாம், இது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டிவின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம நேரில் இருந்து மட்டும் அந்த டிவியை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ சைடு ஆங்கிள் இருந்தும் பார்ப்போம், இந்த ஆங்கிள் இருந்து பார்ப்போம். வீட்டில் வந்து ரிலேஷன் வராங்களா, சைடில் இருந்து சட்டுன்னு வரும்போது அந்த இது ரொம்ப இதாக இருக்கும். ஆமாம், ஒரு சில டிவிலாம் சைடு ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவி தெரியாது, ஒரு மாதிரி பிளர் அடித்த மாதிரி இருக்கும், இல்லை வந்து ஒரு மாதிரி ப்ளீச் ஆன மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதை வந்து நீங்கள் டிவி எடுக்கும்போது அதை பார்த்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டிவியில் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஸோ அடுத்து தலை ஆண்ட்ராய்டு வந்து எல்லார்ட்டையுமே 32 தான் இருக்குது. நம்மகிட்ட 24 ஆண்ட்ராய்டு இருக்குது. ஓ, 24 இன்ச்லேயே ஆண்ட்ராய்டு இருக்குது. இப்போ 24 இன்ச்சு நார்மல் எடுத்தீங்கன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் 8000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு மார்க்கெட்லனா ரேட் ஏறிடுச்சு. அதனால் நம்ம ஆண்ட்ராய்டே கொண்டு வந்தலாம்னு சொல்லிட்டு 9000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ 24 இன்ச்சு ஆண்ட்ராய்டு டிவி 24 இன்ச்சு 9000 ரூபாய் வருது. தரும். ஓ, இது கொஞ்சம் ரேட் அதிகமான மாதிரி இருக்கு இதில். இல்லை இப்போ ரேட் 24 இன்ச்சு பேனல் இல்லை, செல் பேனல், ஓப்பன் செல் பேனல் எங்கேயுமே கிடையாது. ஓகே, இல்லை ஏன்னா 32 வந்து 12,000 13,000 கொடுத்துட்ருக்காங்க, அதனால் கேட்குறேன். இப்போ இது நிறைய பேர் கேட்குறாங்க 24 இன்ச்சு, ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் போய் இதெல்லாம் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. இப்போ நார்மலே 8000 ரூபா பேசிக் வந்துருச்சு. அதனால் நம்ம ஆண்ட்ராய்டாக கொண்டு வந்தலாம்னு சொல்லுது. ஆண்ட்ராய்டு எல்லாருமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு ஏழை இல்லை கொண்டு இதாக இருக்கிறவங்க ஆண்ட்ராய்டு கேட்குறாங்க, சின்ன சைஸில் எல்லாமே ஆண்ட்ராய்டு கேட்குறாங்க. அதனால் இதில் கொண்டு வந்து 10,000 பட்ஜெட் கேட்குறவங்க இந்த டிவி தான். ஓகே, இதில் வந்து எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. பென் டிரைவு, HDMI கேபிள், ரேமு, 4GB இன்டர்னல் மெமரி இருக்குது. சூப்பர் சூப்பர். ஸோ இதுக்கு அடுத்த மாடல் அடுத்து விட்டு நம்ம 32 தான். நம்ம மேலே இருக்க அந்த 32. ஓகே, அதுவும் வந்து ஆண்ட்ராய்டு டிவி. இப்போ 32ல் நான் ஆண்ட்ராய்டு இருக்கா, நான் ஸ்மார்ட் இருக்குது. அது என்ன ரேட்டு வருது? அது 11,000. ஆமாம், நம்மளாம் 7500 கொடுத்தோம் நம்ம தீபாவளியில். அன்னைக்கு ரேட் வந்து ரொம்ப செல் பேனல் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நானே இதுக்கு முன்னாடி இங்கே இந்த கடையில் வீடியோ எடுத்தது, இப்போ இவர் சொல்கிற ரேட்டோட எல்லாமே கம்மியாக தான் எடுத்திருந்தேன். இப்போ வந்து எல்லாமே ரேட்டு செல் பேனல் எல்லாமே ரேட் ஏறிடுச்சு. ஓப்பன் செல் பேனல் எல்லாமே ரேட் ஏறிடுச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த பேனல்னு பேசும்போது இந்த 32 இன்ச்சுக்கு என்ன பேனல் யூஸ் பண்ணி? எல்லாமே A+ பேனல் தான். ஏன்னா இப்போ நம்ம IPS பேனல் வந்து கோடு விழுந்துட்டா சரி பண்ண முடியாது, டேரெக்டாக நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போய் தான் சரி பண்ணணும். இப்போ இதில் வந்து ரிமோட்லேயே சரி பண்ணலாம். அந்த மாதிரி இதில் ஒரு A+ பேனல் அந்த மாதிரி இருக்குது. A+ பேனல் மட்டும்தான் இருக்குது. IPS பேனலில் பெரிய சைஸில் வரும். ஸோ A+ன்றது வந்து IPS பேனலுக்கு முன்னாடி இருக்க ஒரு கேட்டகரி, IPSக்கு முன்னாடி இருக்க கேட்டகரி தான் A+ பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாரிட்டி இல்லை, அது வந்து குவாலிட்டி இல்லைங்கிறாங்க. பாருங்க, கிளாரிட்டி எல்லாமே அது பேனல் வந்து ஒன்று தான். என்ன ஒன்றுனா இது அதில் வந்து IPS பேனல் வந்து ஒரு கோடு விழுந்தா, இப்போ நீங்கள் பிராண்டட் டிவி எடுத்துகிட்டு போய் ஒரு சோனி, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிராண்டட் போனீங்கன்னா இப்போ அதில் கோடு விழுந்துருச்சுன்னா ஒரு 6000 7,000 மினிமம் செலவாகும் ஒரு 32 இன்ச்சுக்கு. இப்போ இதில் கோடு வராது, கோடு வந்தாலும் நம்ம ரிமோட்டே சரி பண்ணிக்கலாம். இந்த A+ பேனல் அது ஒன்று ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், நிறைய பேர் கமெண்ட்லலாம் கேட்குறாங்க. ஸோ இங்கே எடுக்கிற இந்த டிவி வந்து நம்மளுக்கு சாம்சங் டிவிக்கு ஈக்குவலாக வரும், LG டிவிக்கு ஈக்குவலாக வரும்ட்டுலாம் கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ அதை வந்து சொல்லிடலாம், ஏன்னா காசுக்கு ஏற்ற விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கிளாரிட்டி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, கிளாரிட்டி இருக்குது. ஆனால் எனக்கு சாம்சங் மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக வந்து அந்தளவுக்கான குவாலிட்டி கிடைக்காது, ஆனால் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்கலாம். ஸோ இதனோட ரேட் என்னத்தில்? ஸ்மார்ட் இன்ச்சு இப்போ 12,000 ரூபா. 32 இன்ச்சு 12,000 ரூபா. அதாவது நான் ஸ்மார்ட் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய், ஸ்மார்ட் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா. 512 RAM 4GB RAM நான் சொல்கிறேன் 12,000 ரூபாய். ஓகே, அதே 1GB RAM 8GB மெமரி ஃப்ரேம்லெஸ் மட்டும் தான் நான் வைக்கிறேன். அதில் இதுலேயே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பெசல்லெஸ்ஸும் இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தின்னா வருது இல்லையா, கருப்பு கலரில், அது வந்து இருக்காது, ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி டிவியும் இருக்குது. 1GB 8GB RAM. அது ரேட்டுங்க? அதுவும் 13,000 ரூபா. அது 13,000 ரூபா. ஸோ 32 இன்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட வந்து 11, 12, 13 இந்த 3 வேரியண்ட்டில் வந்து டிவி இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது கிஃப்ட் ஆஃபர் பண்ணுறோம்? அதுதான் நம்ம சொல்லி எடுத்துருங்க கையில். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று, இந்த ப்ளூடூத். ஸோ நீங்கள் 32 இன்ச்சு டிவி எடுத்தீங்கனாலே இது வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோனு. இதனோட ஒர்த்து எவ்வளோ? இது 1000 ரூபாய்க்கு நம்ம ரேட்டிலாம் நம்ம வித்துட்ருக்கோம். ஸோ இவர் வந்து இவங்க கடையில் 1000 ரூபாய்க்கு இதை வந்து வித்துட்ருக்காரு. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் டிவி எடுத்தீங்கன்னா. ஸோ அதாவது இங்கே தான் வந்து எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க, பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாக்டவுன்லேயும் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க, அது முக்கியமான விஷயம். இது வந்து லாக்டவுன் ஆஃபர் தான் இவரே சொல்கிறாரு. லாக்டவுன் ஆஃபர் தான். இப்போ ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் வெளியில் ஸ்டேட்லேருந்து இப்போ நிறைய பேர் கூப்பிட்றாங்க, தமிழ்நாட்டோட வெளியில். அதர் ஸ்டேட்டுக்கு எல்லாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு போக முடியாது. ஏன்னா போன டைமில் பெங்களூரில் கொடுத்தோம். போன டைம் உங்கள் வீடியோ பார்த்தவங்களாம் பெங்களூர்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க, அவங்களாம் போய் பண்ணோம். ஆனால் இப்போ போக முடியாது, ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி. இது முடிஞ்சு ஆனால் எல்லா இடத்துக்குமே நாங்கள் வர முயற்சி பண்ணுறோம். சரி, ஓகே. சரி, அடுத்த மாடல் பார்க்கலாங்களா? 40 இன்ச்சு நம்ம நார்மலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ 32 முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து 40 இன்ச் பார்த்தீங்கன்னா இந்த டிவி இப்போ பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஏதோ ஒரு சீரியல் வந்து போயிட்டு இருக்கு. இதனோட ரேட் என்னாச்சு? இது இப்போ நம்ம நார்மலாக பேசிக்காக வைக்கிறது 15,500. ஓகே, எந்த ஆஃபரும் கிடையாது. இப்போ எனக்கு ஆஃபரோட வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப இது ஒரு 4 பொருள் தரும். இதுக்கு ஆஃபரோட 17,500 ரூபாய் தரும், 4 பொருள் ஆஃபரோட. ஸோ இதனோட டிவியோட ரேட் மட்டும் என்ன, அதை சொல்லுங்கள். 15,500. ஸோ டிவியோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 வருது. இல்லை எனக்கு வந்து இன்னும் கிஃப்ட் வந்து
நிறைய பேர் கிஃப்ட்டோட தான் வாங்கியிருக்காங்க. நம்மகிட்ட எல்லாருமே gift இந்த ரேட்டுக்கு யாருமே gift-ஆ கொடுத்ததே கிடையாது. ஸோ இன்னும் எவ்வளோ ஒரு 1800 சேர்த்தி போடணுமா? 1000 ரூபா வருதுண்ணா. ஸோ இன்னும் ஒரு 2000 சேர்த்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 gift வரும். என்னென்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா 4500 வரும். அதனோட ஒர்த்து 4500 ரூபாய். நம்ம 4000 ரூபா வருது. அது எதுக்காக கொடுக்குறோம்னா நம்ம கஸ்டமர் அந்த gift எல்லாருமே 17000 ரூபாய்க்கு நார்மலாக வித்துட்டு இருக்காங்க. சரி நம்ம ஒரு ஆஃபராக கொடுக்கணுங்கிறதுக்காக அதை கொடுக்குறோம். ஸோ 4500 ரூபாய் ஒர்த் இருக்கிற gift வந்து உங்களுக்கு 2000 ரூபாயாக கொடுக்குறாங்க. அந்த ரேட் வந்து பாதியாக கொடுக்குறாங்க இந்த டிவி நீங்கள் எடுக்கும்போது. ஓகேங்களா? இது 42, இது வந்து ஸ்மார்ட். இதுலேயும் நான் ஸ்மார்ட் இருக்குங்களா? இல்லை நம்ம எடுக்கிறதுல ஏன்னா ரேட் அதே இதாகிடுச்சு, அதனால் அதை எடுக்கிறதுல நம்ம ரொம்ப ஹை ஆயிடுச்சு அது ரேட். அதனால் அதே 13000. ஸோ இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்க? இது 1GB RAM 8GB மெமரி. என்னோட 512 RAM இதில் கிடையாது. ஓகே. 512 RAM நம்ம இன்னைக்கு வரைக்கும் விற்றதே கிடையாது. சரி, ஓகே. நம்மளோட 1GB RAM மட்டும். ஸோ இவர்கிட்ட 512 ரேமே வந்து இல்லை அப்படின்றாரு. 32 மட்டும் தான் இருக்குது. ஓகே. ஏன்னா 32 ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கம்மியாக கேட்குறாங்க. அந்த பட்ஜெட்னால அது வச்சிருக்கோம். மீதி எந்த டீலுமே நம்ம RAM கம்மியாக கிடையாது. சூப்பர் சூப்பர். இது தான் போயிட்டு இருக்கோம். இப்போ 43 பார்த்தீங்கன்னா 1.5GB RAM கொண்டு வந்துட்டோம் நம்ம. ஓகே. அடுத்த மாடல் அதான் பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ அடுத்தது என்ன 43 இன்ச்சா? 43 inch. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பெசல்லெஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பெசல்லெஸ்ன்றது இன்னும் தின்னாக இருக்கும். இதில் லைட்டாக அந்த பெசல் வந்து வருது உங்களுக்கு. அந்த கருப்பு கலரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச் டிவி ரியல் 1. ஆனால் இது கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் எதுவுமே இருக்காது. பின்னாடி பேக்கில் வந்து 20 வாட் ஸ்பீக்கர். இப்போ இது எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி 20 வாட் ஸ்பீக்கர். 20 வாட் ஸ்பீக்கர். சரி, இதில் ஏதோ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி சவுண்ட் குவாலிட்டி பார்க்கலாமா இதில்? ஸோ இப்போ இந்த 43 இன்ச் டிவியோட அந்த சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்துருப்பீங்க, கூடவே வீடியோ குவாலிட்டியும் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதனோட ரேட் என்னத்தில்? வந்து 1GB 8GB RAM. இப்போ நம்மகிட்ட ப்ளே ஆகிட்டு இருக்குது 1GB 8GB RAM. இது வந்து 20000 ரூபாய். 1GB 8GB RAM வந்து 20000 ரூபாய். அதே வந்து நம்ம இதுலேயே 1.5GB 8GB வருது. இதில் 3 மாடல் நம்ம கொண்டு வந்துட்டோம். 1.5GB 8GB வந்து 20500 ரூபா. 500 ரூபா ஜாஸ்தி. அந்த நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோவில் போட்டிருப்போம். 2GB 16GB RAM. அந்த கோல்டு ஃப்ரேம் இப்போ ஸ்டாக் இருக்குங்க பாருங்க, பாக்ஸ் இருக்கு. அதுவும் இன்னும் இருக்கு. ஸோ அந்த டிவி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பழைய வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போயிட்டு பார்க்கலாம். அண்ட் இங்கே இருக்க எல்லா டிவியோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ இங்கே இருக்க டிவி வாங்குறாங்க இல்லையா, இதுக்கு ஏதாவது இஎம்ஐ நீங்கள் பண்ணி தரீங்களா? பண்ணி தரோம். கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்குது. கிரெடிட் கார்டில் ஒரு 20 பேங்க் நம்மகிட்ட அட்டாச்மெண்ட்டோட நம்ம வச்சிருக்கோம். ஃபைன் லாப் மிஷின் சொல்லிட்டு அந்த மிஷின் இருக்குது, அது நம்ம வச்சிருக்கோம். பஜாஜில் வந்து ஆர்பிஎல் பேங்காக இருந்தால் இஎம்ஐ பண்ணலாம். பஜாஜ் கார்டு நம்ம டீல இது வரைக்கும் முதல்ல யாருமே பண்ணல. ஸோ கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும் இஎம்ஐ பண்ணிக்கலாம். பஜாஜ் கார்டில் ஆர்பிஎல் பேங்காக இருக்கணும், அது நம்ம இஎம்ஐ நம்ம பண்ணுறோம். சரி, ஓகே. மற்றபடி ஃபினான்ஸ் பேசிஸில் எதுவும் இஎம்ஐ பண்ணல? இல்லை, நம்ம எதுவுமே பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. அடுத்தல நம்ம இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டிவி பாக்ஸை பற்றி நிறைய பேர் சொல்லிருந்தாங்க. நிறையா பற்றி நம்ம அந்த மாதிரி இது வரைக்கும் யாரையும் நம்ம வந்து கஸ்டமர் யாரும் ஏமாத்தினதில்லை, அந்த மாதிரி பண்ணதில்லை. இப்போ நீங்கள் 42 43 பாக்ஸில் போட்டுருக்கோன்னா அது 45 தான் பாக்ஸில் இருக்கும். மேக்ஸிமம் வேரியண்ட்டில் 45 தான் இருக்கும். ஷோரூமில் வந்து அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. நம்மகிட்ட தான் அந்த மாதிரி தான் பாக்ஸ். ஏன்னா அது பாக்ஸோட அளவு தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே அளந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம். எனக்கு இந்த சைஸில் எனக்கு இந்த டிவி வேணும், எனக்கோட இந்த இடத்துல வைக்கிற ஆளில் இந்த சைஸுக்கு எனக்கு டிவி வேணும் அப்படின்னு நாங்கள் அதோட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே சொல்லிடுவோம். இந்த சைஸில் உங்களோட ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் டிவி அளக்கணும் அப்படின்னா அந்த கிராஸாக அளந்தாலே அது என்ன டிவி இன்ச் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இப்படி நேராக அளந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ச் வராது, நேராக வராது. இப்படி நேராக அளந்தாலும் வராது. ஸோ நீங்கள் வந்து இந்த கிராஸ் ஆங்கிள் எப்படின்னா இங்கே பாருங்களேன், இப்போ இந்த டிவி இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிவியை இப்படி கிராஸாக அளந்தீங்க அப்படின்னா அந்த டிவியோட இன்ச் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த டிவியில் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா எப்படி தலை வாங்கலாம்? நம்ம கேஷ் ஆன் டெலிவரி தான். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஸோ இவங்களோட நம்பர் வந்து கீழே இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் நம்ம ஃபோனை எடுக்கலனா, ஏன்னா நம்ம இப்போ இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நம்ம வெளியில் வண்டி டிராவலிங் போயிட்டு இருப்போம். ஒன்று ஃபோன் எடுக்கலனா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. 4 பசங்க கால். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த கடையோட 4 வாட்ஸ்அப் நம்பர் வந்து தெரியும். இவங்களுக்கு கால் பண்ணி இவங்க வந்து கால் எடுக்கல அப்படின்னா நீங்கள் நீட்டாக வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க. எப்போனாலும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவாங்க. மணிக்கு நைட்டு பண்ணிங்கனாலும் வாட்ஸ்அப்பில், ஏன்னா எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபோன் எடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் எல்லாருமே பார்த்துட்டே தான் இருப்போம். சூப்பர். ஸோ வாட்ஸ்அப்பில் பண்ணீங்கன்னா என்ன ஏதுன்ட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கலாம். இல்லைனா கால் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற டைம் கால் பண்ணலாம், எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன டிவி வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும், உங்கள் வீட்டுக்கு வந்து டிவி வந்துடும். வீட்டுக்கே போதா இல்லை வந்து இல்லை நம்ம கொரியர் எங்கேயுமே அனுப்புறதில்ல யாருக்குமே. மேக்ஸிமம் கொரியர் இருந்தால் உடஞ்சிருது. வெளியில் 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் நம்ம போகிறதில்ல. தமிழ்நாட்டில் யாருமே இப்போ முக்கால்வாசி பண்ணுறதில்ல. கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஏன் பண்ணுறதில்லைன்னா எங்களுக்கு 500 கிலோமீட்டர் வந்தது. கொரியரும் போய் உடஞ்சிருது. அதனால் முக்கால்வாசி போய் அங்கே நாங்கள் தவிக்க தான் செய்கிறோம். ஏன்னா இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் அதான் அந்த 2 டிஸ்ட்ரிக்ட் டோர் டெலிவரியே பண்ணிடுவீங்க தான்.
டோர் டெலிவரி போயிட்டு உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து பண்ணி கொடுத்துருவோம். டேரெக்டாக நாளே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். 500 இந்த நம்ம ஸ்டாண்டுக்கு இன் கேஸ் உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது தான் தேவையில்ல எந்த சார்ஜ் நீங்க வால் மவுண்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் உங்களுக்கு 500 சார்ஜ் தெளிவா சொல்லிடுறோம் பாருங்க. நீங்க இவங்களுக்கு கால் பண்ணி சொல்றீங்க, உங்களுக்கு எந்த இடம் அட்ரஸ்ல வேணும்னு சொல்றீங்களோ அங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இவங்க வந்து வந்துருவாங்க. இதுக்கெல்லாம் வாரண்டி என்னத்துல? வாரண்டி நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி 1+1 தான். 1 இயர் நம்ம ஃபுல் வாரண்டி நம்ம கொடுத்துருவோம். Okay. கோடு விழுந்தாலும் சரி, டிவி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி கொடுத்துருவோம். இதில் வந்து கரண்ட் சப்ளை மட்டும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். கரண்ட் சப்ளைனா இப்போ பிராண்டட் எல்லா டிவிலுமே ஒத்துக்கிறதுல நிறைய டிவி அந்த மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் ஃபுல்லாக உள்ள கரிக்கிறது, போர்டு வந்து கரிக்கிறது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எந்த இதுலையுமே ஏற்றுக்கிறதில்ல. இதுவரை யாரும் வீடியோவில் சொன்னதில்லை. அதை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம கொண்டு வந்துட்டு கடைசியில் உங்கள் மேலே தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு நான் அந்த வார்த்தை சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த கரண்ட், அதாவது இந்த போர்டு கருகிறது அப்படின்னா அது என்னன்னா, இப்போ இடி இடிக்கிறதுனால டிவி போகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிராண்டுன்னு இல்லை, எந்த பிராண்டில் போனீங்கனாலும் அந்த இடி இடிச்சதுன்னா அந்த வந்து இதாகும். உங்கள் மேலே நாங்கள் தப்பு சொல்கிறோன்னு ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணால் இதுவரை யாரும் வந்ததில்லை. ஸோ சொல்கிறேன். ஓகே, அதாவது இப்போ வந்து 1 இயர் வாரண்டி, இதை தவிர மீதி எல்லாமே வேற என்ன ப்ராப்ளம்னாலும் அதை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 1 இயர் வந்து நம்ம சர்வீஸ் வாரண்டி. இப்போ அதோட ஸ்பேர் போயிடுச்சுன்னா, ஏற்கனவே நம்ம பல வீடியோ சொன்ன மாதிரி தான், இப்போ ஸ்பேர் போயிடுச்சுன்னா அதுக்கு ஸ்பேர் மட்டும் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஸோ அந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. 3 இயர்ஸ் வாரண்டி வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சூப்பர். எனக்கு 3 இயர்ஸ் வேணும் வாரண்டி. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கால் பண்ணி பேசும்போது வந்து கேட்டுக்குங்க. வாரண்டி எக்ஸ்ட்ரா வேணா அதுக்கு நான் சார்ஜ் நாங்கள் சொல்கிறோம், அது பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் 5 இயர்ஸ் கூட நம்ம வாரண்டி தரது கேரண்டி நம்ம ரெடியாக இருக்கும். டிவி உழைக்கும் அப்படி வந்து நீங்கள் 2 வருஷம் தான் உழைக்குங்கிறதெல்லாம் வேணாம். அந்த டிவியை நான் 5 வருஷத்துக்கு தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சூப்பர் சூப்பர் தல. ஸோ இவர் வந்து டிவி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மொபைல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டரும் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு. மொபைல் அசசரிஸ் அதே மாதிரி ஹோம் தேட்டரும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்து ஒரு ஹோம் தேட்டர் வீடியோ தான் ஷூட் பண்ண போகிறோம். அது மேபி ஒரு 4-5 நாளில் உங்களுக்கு வந்து லைவ் ஆகும். அந்த வீடியோவையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஹோம் தேட்டர் என்ன ரேட்டில் இருந்து இருக்குது தல? ஸ்டார்டிங் 1100 ரூபாய். 1100 ரூபாயிலிருந்து இருக்குது. ஸோ 1100 ரூபாயிலிருந்தே 4.1 இருக்கான். அந்த வீடியோ இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடும். அதை வந்து பாருங்க. சரி, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 10 ரூபா முதல் கொண்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாம், அதுவும் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் தான். வெறும் 10 ரூபாயிலிருந்தே வந்து டெம்பர் கிளாஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. டெம்பர் கிளாஸ்லாம் சத்தியமாக யாரும் அந்த ரேட்டு கொடுக்கவே மாட்டாங்க. வெறும் 10 ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல் டெம்பர் தான் அதில். நார்மல் டெம்பர் எல்லாமே நம்ம. அதுவும் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு ரேட்டு கம்மி. பேக் கேஸ், ஃபிளிப் கேஸ் தொழில் அது கிடையாது நம்மளுக்கு வந்து இதுதான். சரி, அதையும் சரி எக்ஸ்ட்ரா கஸ்டமர்லாம் போய் செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம. ஸோ அந்த வீடியோ நான் வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் வந்து மொபைல் அசசரிஸ் ரொம்ப கம்மியான ரேட்டில் எடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ மற்றபடி இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களை இங்கே காட்டின எல்லா டிவியும் உங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணும் அப்படின்னா இங்கே கால் பண்ணி கேட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.